कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। जय श्री कृष्ण भगवान की, श्रील प्रभुपाद की, नव तिरुपति यात्रा महोत्सव की, पुरुषोत्तम अधिगमास की, और प्रेमानंदे। சரி, காலையில் என்னென்ன திவ்ய தேசம் நம்ம பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன கோயில் போனோம்? ஸ்ரீ வைகுண்டத்திலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்ரீ வைகுண்ட ஸ்தல புராணம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? யார் பக்தி செஞ்சாலும் பகவான் ஏத்துக்குவார். அவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா நல்லவங்களா கெட்டவங்களான்னு பகவான் பார்க்கறது இல்லை. மாம்கி பார்த்த வெப்பாஸ்ரித்ய ஏபிஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வைசஸ்ததா சூத்ரா தேபி ஆந்தி பராங்கதி. அவங்க வியாபாரிங்க, சூத்திரர்கள், இலிக்குலத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் பகவானுக்கு பக்தி செஞ்சால் அவர் ஏற்றுக்குவார். அதனால திருடன் தானே, இந்த திருடங்கிட்ட போய் நம்ம அன்பு செய்யணுமா நினைக்கல. அந்த திருடன் கூட என்ன பண்ணார்? பகவான் மேலே பக்தி வச்சிருந்தார். அதனால தன் கொள்ளையடிச்ச பணத்தில் பாதி பாகத்தை பகவானுக்கு கொடுத்தாலும் பகவானும் பார்ட்னர் ஆயிட்டார். அதனால அந்த திருடனுக்கு தண்டனை கொடுக்க போகும்போது பகவான் சொல்றார், இப்போ எனக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றார். ரைட். சரி, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது பகவான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறதுல யார், அதாவது சரணாகதின்னு வந்துட்டா யார் அன்பு செஞ்சாலும் பகவான் அவங்ககிட்ட அன்பு செய்வார். பகவானுடைய பக்தர் என்னைக்கு வீண் போக மாட்டார். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி. அப்போ பகவத்கீதையில் சொன்ன ஸ்லோகம்லாம் சும்மா கிருஷ்ணர் வார்த்தையாக சொல்லிடல, நடைமுறையில் காமிச்சிருக்கு. அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி பெருமாள் அங்கே தோன்றினார் ஸ்ரீவைகுண்டத்தில்? எப்பவுமே பகவான் ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால வர்றாரு. பகவான் ஏன் இந்த பூமியில விக்கிரக ரூபத்தில் வர்றாரு? ஏன் பகவான் விக்கிரக ரூபத்தில் தோன்றுகிறார்? நேர்ல பார்க்குற பாக்கியம் நமக்கு இல்லை, அந்த வாய்ப்பை இழந்துட்டோம். நம்ம எல்லாம் அசுத்தமா இருக்கோம். அதனால பகவான் என்ன பண்றாரு? பிரபுபார் ஒரு கிளாஸ்ல சொன்னார், ஏன் கிருஷ்ணரை நம்மளால இப்ப நேருக்கு நேர் பார்க்க முடியலன்னா, கிருஷ்ணா தூய்மையானவர், கிருஷ்ணர் அளவுக்கு தூய்மை என்கிட்ட இல்லை. அப்ப இந்த ஜட கண்ணால நம்ம என்ன பார்க்குறோம்? கல், மண், மரம், உலோகம். அப்ப பகவான் என்ன பண்றாரு? அதுல தோன்றார். அப்படியாவது இவங்க என்ன வழிபடட்டும், என் மேல அன்பு செய்யட்டும் அப்படின்னு அந்த விக்கிரகத்துல பகவான் தோன்றுகிறார். அதுதான் அர்ச்ச அவதாரம். பகவான் விக்கிரக ரூபத்துல தோன்றார். அவர் அர்ச்ச அவதாரமா விக்கிரக ரூபத்துல நமக்கு அருள் பாலிக்கிறார். அப்படி வரும்போது ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால பகவான் இந்த பூமிக்கு வர்றார். ஸோ பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணதுனால பகவான் வைகுண்டநாதரா ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கார். சரி, அடுத்து போன திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி. ஏன் அந்த ஊருக்கு ஆழ்வார் திருநகரின் பேரு? ஆழ்வார் தோன்றியதுனாலேயே பகவான் அந்த ஊருக்கு ஆழ்வாருடைய சிறப்பு கொடுத்துட்டார். ஆனா அந்த ஊருக்கு திருக்குறுகூர்னு பேர். திருக்குறுகூர்னா பிரம்மாண்டமான வராக எடுத்து தன்னை சுருக்கின்றார். அதுக்கெல்லாம் திருக்குறுகூர். பட் ஆழ்வார் அந்த பூமியில தோன்றினால அந்த ஊருக்கு ஆழ்வார் திருநகரினே பேர் ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் கூட பூஜாரி சொன்னார் பார்த்தீங்களா, இனி அடுத்து வரக்கூடிய வைகாசி விசாகம் பண்டிகை, எல்லா பெருமாளும் திவ்யதேச பெருமாள் அங்கே போயிடுவாங்க ஆழ்வாருக்கு தரிசனம் கொடுக்க. ஆழ்வார் பெருமாளை தேடி போல, பெருமாள் ஆழ்வார் தேடி வந்துட்டாங்க. அப்ப பகவானுக்கு தன் பக்தன் மேல எவ்வளவு அன்பு இருக்கு, பகவானுக்கு பக்தன் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு நம்மால் எப்படி ப்ரூவ் பண்ணாரு? நம்மாழ்வார் எப்படி ப்ரூவ் பண்ணாரு கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு? அவருடைய அன்பு பகவான் மேல நம்மாழ்வார் வச்சிருந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தினார்? என்ன முழிக்கிறீங்களா? எப்படி வெளிப்படுத்தினார் பகவான் மேல நம்மாழ்வார் வச்சிருந்தார்? இல்ல நம்மாழ்வார் மேல பகவான் மேல வச்சிருந்த அன்பு நம்மாழ்வார் எப்படி நிரூபிச்சார்? இல்ல, இதுதான் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்லுகிற. திவ்யதேச பெருமாள் நம்மாழ்வாரை தேடி போனாங்களா, நம்மாழ்வார் திவ்யதேச பெருமாளை தேடி போனாரா? எங்க வந்தாங்க திவ்யதேச பெருமாள்லாம்? அப்போ கிளாஸை யாரும் ஒழுங்கா கவனிக்கல. தெரியுதா? கிளாஸ் எந்த இதுல அட்டன் பண்ணிருக்கோன்னு தெரியுதா? அப்போ திவ்யதேச பெருமாள்லாம் எங்க வந்தாங்க நம்மாழ்வாரை பார்க்கறதுக்கு?
அந்த புளிய மரத்து இலையில வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு திவ்ய தேச பெருமாளும் அவருடைய பாட்டை வாங்கிட்டாங்க. நம்மாழ்வார் போய் திவ்ய தேசம் பாடல, மற்ற ஆழ்வார்கள்லாம் திவ்ய தேசம் போய் பாடினாங்க. ஒரு திவ்ய தேசம் குலசேகர ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார், திருமசி ஆழ்வார், இவங்க எல்லாம் ஒரு திவ்ய தேசமா போய் பாடினாங்க. ஆனா நம்மாழ்வார் உட்கார்ந்த இடத்துல எல்லா பாட்டும் பாடினாரு. எல்லா திவ்ய தேச பெருமாளும் நம்மாழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுதான் அவருடைய சிறப்பு. அப்போ ஒரு தூய பக்தர் எப்படின்னா, பக்தி ரசாம்ஸ் இந்த புக்ல ரூப கோஸ்வாமி ப்ரோப்பா எழுதியிருக்காரு. தூய பக்தி தொண்டு பகவானை வசீகரிக்கக்கூடியது. பியோர் டிவோஷன் என்ன பண்ணும்? கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்ணும். தூய பக்தி தொண்டு கிருஷ்ணரை வசீகரிக்கும். பாண்டவர்கள் கிருஷ்ணரை தேடி போனாங்களா? கிருஷ்ணர் பாண்டவர்கள் தேடி வந்தாங்களா? கிருஷ்ணர் துவாரகையில் இருக்க வேண்டியவர். கிருஷ்ணர் துவாரகையில 16,100 ராணிகளோடு இருந்தாரா? பாண்டவர் கூட அதிகமா இருந்தாரா? ஏன்? பாண்டவர்களின் அன்பு கிருஷ்ணரை கவர்ந்தது. பாண்டவருடைய நண்பனாக, தோழனாக, சாரதியாக, உறவினனாக அவங்களுடைய காட்டுல போயிருக்காரு. அங்கேயே தரையில படுத்து தூங்குறாரு. அவங்க சாப்பிட்ற பழங்களை சாப்பிட்றாரு. துவாரகாபதி அவர். துவாரகையில 16,108 ராணிகள் பகவானுக்கு சேவை பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரு காட்டுல போய் பாண்டவர் அர்ஜுனன் கூட உட்கார்ந்துருக்காரு. அர்ஜுனன் கூட தேரோட்டியா குருஷேத்திரத்துல சாரதியா இருக்காரு. அதனாலதான் தூய பக்தி தொண்டு பகவானே கவரக்கூடியது, பகவானே வசீகரிக்கக்கூடியது. சரி, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சோம் ஆழ்வார் திருநகரில? 4 கஷேத்திரம். என்னென்ன கஷேத்திரம்? ஆழ்வார் திருநகருக்கு என்னென்ன பேர் இருக்கு? 4 கஷேத்திரம். வராக கஷேத்திரம், தீர்த்த கஷேத்திரம், சேஷக்ஷேத்ரா, தாந்தன் கஷேத்ரா. தாந்தன் கஷேத்ரா, தீர்த்த கஷேத்ரா, வராக கஷேத்ரா, சேஷக்ஷேத்ரா. ஏன் இந்த 4 பேர் வந்தது? லக்ஷ்மணன் அங்க வந்து புளிய மரமா இருந்தனால சேஷக்ஷேத்திரம். வராக அவதார் முனிவர்களுக்கு வரகமூர்த்தி தரிசனம் கொடுத்ததால் வராக கஷேத்திரம். தாந்தன்கிற பிராமணர் தவம் செஞ்சு பகவானை வழிபட்டனால தாந்த கஷேத்திரம். சங்கக்ஷேத்திரம், அதாவது தீர்த்த கஷேத்திரம். சங்கன்கிற ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சு பகவான், அது மாதிரி 4 சிறப்பு இருக்கு அந்த கஷேத்திரத்துக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நம்மாழ்வார் தோன்றிய ஸ்தலம். சரி, நம்மாழ்வார் யாரு குருவா ஏத்துட்டாரு? மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் தோன்றிய ஸ்தலம் தான் நம்ம கடைசியா போன கஷேத்திரம் திருக்கோளூர். திருக்கோளூர்ல திவ்ய தேச பெருமாள் யாரு? வைத்தமாநிதி பெருமாள். எல்லா செல்வமும் அவர்கிட்ட தான் இருக்கு. எல்லா செல்வம் யாருக்கிட்ட இருக்கு? கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. கிருஷ்ணர் தான் செல்வத்துக்கு தலைவர், செல்வத்துக்கு அதிபர். இந்த 6 ஐஸ்வர்யம் கிருஷ்ணாட்ட முழுமையா இருக்கு. என்னென்ன 6 ஐஸ்வர்யம் கிருஷ்ணாட்ட முழுமையா இருக்கு? அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. அப்ப கிருஷ்ணாட்ட செல்வம் முழுமையா இருக்கு. அந்த செல்வத்துல ஒரு பகுதி தான் குபேரன் இருந்தது. குபேரன் தான் தேவருடைய செல்வத்துக்கு அதிபதி. யாரு? குபேரன். ஒரு முறை குபேரன் என்ன ஆவாரு? பார்வதியோட சாபத்துக்கு ஆளாடுவார். குபேரன் வந்து சிவமாடைய பக்தர். அப்போ ஒரு நாள் பார்வதியோட சாபத்துக்கு ஆளானவர் குபேரன் தன் செல்வத்தை எல்லாம் இழந்துட்டார். அவரோட நிதி எல்லாம் குபேரனை விட்டு போயிடுச்சு. எங்க போச்சு நிதி எல்லாம்? குபேரனை விட்டு பகவான்கிட்ட போயிடுச்சு. அப்புறம் குபேரன் வந்தாரு, ஓ பெருமாளே, எனக்கு கொஞ்சம் நிதி கொடுங்களேன். பகவான் கொஞ்சமா எடுத்து கொடுத்தாராம். அந்த பகவான் கொஞ்சமா எடுத்து கொடுத்த நிதி தான் இப்ப குபேரன் வச்சுட்டு இருக்கிறது. அப்ப அந்த செல்வம் அளவிடவே முடியாது. குபேரன் கிட்ட இருக்கிற செல்வமே அளவிட முடியாதுன்னா அப்ப பகவான் இருக்கிற செல்வம் அதான் வைத்தமா நிதி. நிதி அவர்கிட்ட தான் அடைக்கலம் இருக்கு, செல்வம் பகவான்கிட்ட தான் இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் இங்க செல்வம் வேணும்? நமக்கு என்ன செல்வம் வேணும்னா தூய பக்தி தான் வேணும். ஆனா இப்ப கோயில் கட்டுறதுனால கொஞ்சம் செல்வம் வேணும். லட்சுமி தேவியோட கடைக்கன் பார்வை வேணும். ஆனா உண்மையில பகவான் கிருஷ்ணரை நம்ம அணுகிட்டோம்னு சொன்னா ஒரு குறையும் கிடையாது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். கிருஷ்ணா ஒரு குறையும் இல்லை, குறையே கிடையாது நமக்கு. ஏன்னா கிருஷ்ணரை வழிபடுறவங்களுக்கு என்ன குறை? யாரு செல்வந்தன்? கிருஷ்ண பக்தி யாருக்கு இருக்கோ அவங்க தான் செல்வந்தர். கிருஷ்ண பக்தி யாருக்கு இல்லையோ அவங்க தான் ஏழை. ஒரு முறை என்னாச்சு, வீர சிவாஜி இருந்தார் மகாராஷ்டிரால. வீர சிவாஜி வந்து துக்காராம்னு ஒரு பக்தரை சந்திச்சிருக்காரு. துக்காராம் வந்து பாண்டவர்களுடைய பக்தர். துக்காராம் வந்து ரொம்ப ஏழையா இருந்தார்.
ஒரு நாள் சிவாஜி என்ன பண்ணாரு, அவர் கேள்விப்பட்டாரு துக்காராம் வந்து பாண்டரங்களுடைய பக்தர், வந்து நல்ல பக்தர், பக்தி பண்ணுவாங்க, ஆனா செல்வமே இல்லை அவர்கிட்ட, ஏழையா இருக்காரு. அப்ப சிவாஜி என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் நிறைய பொற்காசுகள் எடுத்து வந்து, துக்காராம் நீங்க ஏழையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு செல்வம் கொடுத்துட்டு போலாம் வந்தேன். இப்ப துக்காராம் என்ன சொன்னா தெரியுமா, யார் ஏழைன்னு, நான் எவ்வளவு பெரிய செல்வந்தன், என் பகவான் கிருஷ்ணர் பாண்டரங்கர், என்னுடைய மாதா வந்து லட்சுமி தேவி, நான் எப்படி ஏழையா இருக்க முடியும், நீ வேணா ஏழையா இருக்கலாம் இல்லையா. பக்தி உள்ளவங்க தான் செல்வந்தர்கள். பக்தி இந்த உலகத்துல யாருக்கு பக்தி இருக்கோ, யார் இந்த உலகத்துல பக்தர்களா இருக்காங்களோ அவங்க தான் செல்வந்தர். யார்கிட்ட பக்தி இல்லையோ அவங்க ஏழை, அவங்க தான் கஷ்டத்துல இருக்காங்க. பக்தி இல்லாதவங்க தான் கஷ்டத்துல இருக்காங்க. பக்தர்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. அதனால வைத்தமாநிதி பெருமாள் கஷேத்திரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். 2 செல்வம் தருவார் அவர், பௌதிக செல்வம் தருவார், ஆன்மீக செல்வம் தருவார். நம்ம எதை விரும்பி கேட்கிறோமோ அதை தருவார். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜா, நீ எனக்கு சன்னடுவது கேட்டார் போல, நீ என்னிடம் சன்னடுவது கேட்டார் போல நான் பலன் அளிக்கிறேன். நீங்க வந்து கிருஷ்ண பக்திங்கிற செல்வம் வேணும்னு கேட்டா அது கொடுப்பார், பௌதிக செல்வம் வேணும்னு கேட்டா அது கொடுப்பார். ஆனா உண்மையான செல்வம் என்னது, கிருஷ்ண பக்தி தான். தூய பக்தி தொண்டு தான் உண்மையான செல்வம். ஆனா அது அவ்வளவு சுலபமா கிருஷ்ணர் யாருக்கும் தரமாட்டார். ஏன் தூய பக்தி கிருஷ்ணர் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டாரு? ஏன் தூய பக்தியை தந்துட்டா அந்த தூய பக்தர் கிருஷ்ணரே கட்டுப்படுத்த முடியும். யசோதாமா நெல்லுன்னா கிருஷ்ணர் நிப்பாரு, உட்காருன்னா உட்காருவார். நந்தகோபர் வந்து நான் வெளியில போறேன் கிருஷ்ணா என் செப்பல் எடுத்துட்டு வான்னு எடுத்துட்டு வருவார். நந்தகோபருடைய செப்பலை கிருஷ்ணர் தலையில வச்சு எடுத்துட்டு வருவார். அப்ப தூய பக்தர் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவரையே தந்து விடுகிறார். பலி மகாராஜிலிருந்து 3 உலகத்தை அபகரிச்சுட்டு வாமன தேவர் தன்னையே பலி மகாராஜ் கொடுத்துட்டார். அப்ப உண்மையில யாருக்கு அனுகிரகம் பண்ணார் பகவான்? தேவர்களுக்கெல்லாம் செல்வத்தை மீட்டு கொடுத்துட்டார். தேவர்கள்லாம் கேட்டாங்க, பகவானே எங்க சொர்க்கம் போயிடுச்சு, எங்களுக்கு செல்வம் போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, எல்லாம் பாபான்னு அழுதாங்க. அதிதி அவங்க அம்மாவில இருந்து பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் செல்வத்துக்கு வேண்டி அழுதாங்க. பகவான் என்ன பண்ணாரு, வாமன அவதாரம் பண்ணி தேவர்களுக்கு செல்வத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. பலி மகாராஜாக்கு என்ன பண்ணாரு, தூய பக்தி கொடுத்தாரு, தன்னே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம சொர்க்கலோகத்தோட மிகச்சிறந்த கிரகம் சுதலா கிரகத்துல அதை விட பன்மடங்கு செல்வம் நிறைந்த கிரகமா மாத்திட்டார். இன்னைக்கு பலி மகாராஜா வந்து சுதலா பிளானட்ல, இன்னைக்கு பலி மகாராஜ் சுதலா பிளானட்ல ராஜாவா இருக்கார். அங்க வாமன தேவர் அவருக்கு வால்காப்பலா இருக்கு, டோர் கீப்பரா இருக்கு. எப்படி? அதாவது தூய பக்தி தொண்டு பகவானே விலைக்கு வாங்கக்கூடியது. அதனால வைத்தமாநிதி பெருமாள் வந்து ஸ்பெஷல் கஷேத்திரம். அது வந்து செவ்வாய் கிரகம். அதாவது இந்த 9 திருப்பதியும் 9 கோள்களுடைய எஜமானன். 9 கோளுடைய எஜமானன் யாரு? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் எல்லா கோள்களையும் மிதக்க விட்டுருக்கார். அந்தந்த கோள்கள் இயங்குதுன்னா யாருடைய மேற்பார்வையில் இயங்குது? கிருஷ்ணாவுடைய மேற்பார்வை. காலையில படிச்சோம் இல்லையா, எல்லா கிரகத்துக்கும் ராஜா யாரு? எல்லா கிரகத்துக்கும் ராஜா வந்து சூரியன். யக்ஷுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா. யக்ஷுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. சூரியன் வந்து தேஜஸ் உள்ள கிரகம். யக்ஞாகயா யாருடைய மேற்பார்வையில் இயங்குது? யக்ஞாகயா பிரமதி சம்பிரத கால சக்கரம். எல்லா கிரகத்துக்கு தலைவனான சூரியன் யாருடைய மேற்பார்வையில் இயங்குறாரு? கோவிந்தமாதி புருஷம் தவகம் பஜாமி. கோவிந்தனுடைய மேற்பார்வையில் இயங்குறார். அதனால பகவானுடைய பக்தர்கள் தேவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, எந்த தோஷம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிக்கிற பக்தனுக்கு ஒரு தோஷம் கிடையாது. சர்வ தோஷ நிவாரணி, சர்வ ரோக நிவாரணி, சர்வ தோஷ நிவாரணி, சர்வ மந்திர, எல்லா மந்திரத்துக்கும் சர்வ மந்திரீக மந்திரம், எல்லா மந்திரத்துக்கும் ராஜா ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். அதனால மகா மந்திரம் உச்சரிக்கிறது வந்து ரொம்ப பாக்கியம். மகா மந்திரம் யார் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தோஷம் கிடையாது. அதனால ராகு கேது வந்து கேது என் தலைமையில உட்காந்துருக்காரு, ராகு என் மடியில உட்காந்துருக்காருலாம் கிடையாது. அப்ப இந்த திவ்ய தேச பெருமாளை வழிபட்டா இந்த கிரகத்துக்கு அதிபர்கள்லாம் கூட இவர் தான் ஆராதிக்கிறாங்க. அதனால ஒரு திவ்ய தேச பெருமாளும் ஒரு கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார். ஸ்ரீவைகுண்டம் சூரிய தேவர், அங்க சொன்ன இல்லையா கொடிக்கம்பு கொஞ்சம் விலகி இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல. வருஷத்துல ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒருக்கா சூரியன் வந்து பகவானை தரிசனம் பண்ணி அவரை பாத தரிசனம் பண்ணிட்டு போவார்.
சூரியனுடைய கதிர் வந்து அப்படி உள்ள வரும், வந்து பகவானை தரிசனம் பண்ணி. ரெண்டாவது ஆழ்வார் திருநகிரி குருக்ஷேத்திரம். குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை, குரு கடாட்சம் வேணும். அப்ப ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம்னா குரு கடாட்சம் வேணும். மதுரகவி ஆழ்வாருக்கு யாரு கடாட்சம் கொடுத்தா? மதுரகவி ஆழ்வார் குரு யாரு? நம்ம ஆழ்வார். ஒரு ஆச்சாரியரே கொடுத்த ஸ்தலம் அது. ஆழ்வார் திருநகரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியருக்கு, ஒரு ஆழ்வாரை கொடுத்த ஸ்தலம், அதனால அது குரு ஸ்தலம். அடுத்தது வைத்தமாநிதி பெருமாள் கஷேத்திரம், செவ்வாய் ஸ்தலம். செவ்வாய் தேவருக்கு அதிபர் அந்த செவ்வாய் அதிபனுக்கும் அதிபர் வைத்தமாநிதி பெருமாள். அங்க வந்து மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்க இன்னொரு ஆழ்வார் கொடுத்துருக்கு. அப்ப நவத்திருப்பதி 2 ஆழ்வார்களை கொடுத்துருக்கு. நவத்திருப்பதி என்ன பண்ணிருக்கு? 2 ஆழ்வார்களை கொடுத்துருக்கு. ஒன்று வந்து நம்ம ஆழ்வார், இன்னொன்று மதுரகவி ஆழ்வார். 2 பெரிய ஆழ்வார்களை கொடுத்த ஸ்தலம் இது. அப்புறம் என்ன இன்னொரு சிறப்பு நவத்திருப்பதியில? காலையில சொன்னேன், நவத்திருப்பதியோட இன்னொரு சிறப்பு என்ன? என்னமோ சொன்னீங்க, ஆனா என்ன சொன்னீங்கன்னு தெரியல. நவத்திருப்பதிக்கு நாம ஏன் வந்திருக்கிறோம்? கௌடிய வைஷ்ணவர்களான நாம ஏன் நவத்திருப்பதிக்கு வந்திருக்கோம்? சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். மகாபிரபு வந்தாரு. மகாபிரபு வந்து இங்க எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? கிருஷ்ண பிரேமம் கொடுத்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் வந்து தாசிய பாவத்தில் இருக்கிறவங்க. பகவான் எஜமானன், நான் சேவகன். பொதுவா வைஷ்ணவர்கள், தென்னிந்தியாவில் வைஷ்ணவர்கள் தாசிய பாவத்தில் இருக்கிறவங்க. ஆனா மகாபிரபு என்ன பண்ணாரு? கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்தாரு. எப்படி பாடி கொடுத்தாரு? மகாபிரபு எப்படி பாடி கொடுத்தாரு? கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமா. இப்படி தன்னுடைய தென்னிந்தியா யாத்திரை முழுவதும் மகாபிரபு பகவானுடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணி யாரெல்லாம் அவரை தரிசனம் பண்றாங்களோ, நவத்திருப்பதி தெருக்கள் எல்லாம் மகாபிரபு நடந்து போகும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் மகாபிரபு பின்னாடி போனாங்க. மகாபிரபு கீர்த்தனம் பண்றது கேட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் வந்தது. எல்லாரும் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டுது, நாவெல்லாம் தழுதழுத்து அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ண பிரேமம் கிடைச்சது. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி. அடுத்தது நம்ம இப்ப இருக்கிற திவ்ய தேசம் திருப்பேரை, தென் திருப்பேரை. இந்த இடத்துக்கு வந்து தென் திருப்பேரை. லக்ஷ்மி தேவி இங்க தவம் பண்ணியிருக்காங்க. முன்னொரு காலத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில லக்ஷ்மி தேவி தவம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் தாமிரபரணி ஆற்றங்கரையில லட்சுமி தவம் பண்ணிட்டு தாமிரபரணியில குளிச்சுட்டு இருக்கும்போது 2 அழகான கமல், அது வந்து எப்படி இருந்ததா? மகரம் போல இருந்தது. மகரம்னா மீன் வடிவில். நீங்க பாண்டுரங்கருடைய விக்கிரகம் பார்த்தீங்கன்னா 2 மீன்கள் வந்து காதுல போட்ட மாதிரி இருக்கும். மகர நெடுங்குழை காதன். இங்க பகவானுடைய திருநாமம் வந்து மகர நெடுங்குழை காதன். லக்ஷ்மி தேவி அந்த தாமிரபரணியில குளிச்சு மேல வரும்போது 2 அழகான கம்மல், அப்படி மீன் வடிவில். அந்த கம்மலை எடுத்து வந்து பகவான்கிட்ட கொடுத்தாங்க. அது பிரசாதமா, பகவானே நீங்க இதை வச்சுக்கோங்க, ஏத்துக்கோங்க. அந்த கம்மலை வாங்கி பகவான் சூடிக்கொண்டார். அதால் மகர நெடுங்குழை காதன். லக்ஷ்மி தாயார் வழிபட்ட ஸ்தலம் இது. அதாவது திருப்பேரை. இந்த ஸ்தலம் யாரோட? சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டிருக்கு. சுக்கிரனுக்கு அதிபதியாக இங்க பகவான் இருக்கார். அதனால இந்த திவ்யதேச பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் என்ன அனுகிரகம் நமக்கு தரணும்? லக்ஷ்மி தேவி எப்படி பகவானுக்கு பாத சேவனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் பகவானுடைய தாமரை பாதத்தை விட்டு விலகக்கூடாது. இதுதான் பரீட்சித் மகாராஜ் கேட்கிறார். எப்போ பரீட்சித் மகாராஜா இந்த உடலை விட போறான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னையிலேருந்து 7வது நாள் உடலை விட போறான்னு தெரிஞ்சிருச்சு. அங்கே நிறைய ரிஷிகள் முனிவர்களாக கூடியிருக்காங்க. பரீட்சித் மகாராஜா கங்கை கரையில் உட்காந்துருக்கும் போது அங்கே நிறைய ரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க. பரீட்சித் மகாராஜா 3 வாரம் கேட்டார் அவங்ககிட்ட, அங்கே இருக்கிற சாதுக்கள்கிட்ட, எனக்கு இந்த 3 ஆசீர்வாதம் கொடுங்க. ஒருவேளை இது யார் சொல்றான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, ஒருவேளை நான் பகவான்கிட்ட திரும்ப போகலைன்னா, யார் சொல்றா? ஒருவேளை நான் பகவான்கிட்ட திரும்ப போகலைன்னா எனக்கு இந்த 3 வாரம் கொடுங்க. நான் இனி ஒரு பிறவி எடுத்தாலும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்கவே கூடாது. நான் இன்னொரு பிறவி எடுத்தாலும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்கக்கூடாது. 1. 2வது, நான் எப்பவுமே பக்தர் சங்கத்திலே இருக்கணும். வைஷ்ணவர் சங்கத்திலே இருந்து அவங்க சேவை பண்ணணும். 2வது என்னது? பக்தர் சங்கத்தில இருந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்.
மூணாவது, நான் எந்த ஜீவராசியும் வெறுக்கக்கூடாது. நான் எந்த ஜீவராசியும் இந்த 3 வரத்தை கொடுங்க. யார் சொன்னா? பரீட்சித் மகாராஜ். அதனால பகவான்கிட்ட இதுதான் பிரார்த்தனை பண்ணணும். பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கு வந்து லக்ஷ்மி தாயார் மாதிரி, லக்ஷ்மி தாயார் பாக்கியம் நமக்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நான் வந்து சாண்டிங் பண்ணும்போது பகவானை நினைக்கணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அடுத்தது நம்ம போகிற திவ்ய தேசம், அடுத்து வந்து இன்னும் ஒரு 4 திவ்ய தேசம் இருக்கு. வரகுணமங்கை, அப்புறம் காசினவேந்தர், அப்புறம் திருக்குழந்தை, அப்புறம் ரெட்ட திருப்பதி, அடுத்தடுத்து வரக்கூடிய திவ்ய தேசம். இந்த வரகுணமங்கை கஷேத்திரம் வந்து பகவான் அங்க விஜயாசன பெருமாள். அந்த பெருமாளுக்கு எப்பவுமே பெருமாள் இருந்தால் அங்கே வெற்றி தான், தோல்வியே கிடையாது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்ர ஸ்ரீ விஜய பூமி திருவாநிதிர் மதிர்மம. எங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கெல்லாம் உன்னதமான வெற்றியாளன் அர்ஜுனன் இருக்காரோ, அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கு. எதை தேடி எங்கேயும் ஓட வேண்டாம், யார்கிட்டையும் போக வேண்டாம், பகவான் கிட்ட வந்துட்டா போதும். அதனால அந்த பெருமாளுக்கு வந்து விஜயாசன பெருமாள். அங்க சந்திரனுடைய அதிபரா அங்க பகவான் வீட்டு இருக்கிறார், விஜயாசன பெருமாள் கஷேத்திரத்துல. அப்புறம் புளியங்குடின்னு ஒரு திவ்ய தேசம், அங்க காசினவேந்தர் பகவான் வந்து புதனுக்கு அதிபரா இருக்காருங்க. அதுக்கப்புறம் திருக்குழந்தை வரதராஜ பெருமாள், அங்க சனிக்கு அதிபரா இருக்கார் வரதராஜ பெருமாள். வரதராஜன் என்னது? வரங்கள் நல்குவதிலே சக்கரவர்த்தி அவர் வரதராஜ். வரம் கொடுப்பதிலேயே அவர் தான் கிரேட். அவரை விட வரம் யாரும் தர முடியாது. அப்படி என்ன வரம் கொடுக்க முடியும் பகவானால? பகவான் கொடுக்கிற வரத்தை யாரால கொடுக்க முடியாது. பகவான் ஒரு வரம் கொடுப்பார், அந்த வரத்தை யாராலும் கொடுக்க முடியாது. என்னது அது? முக்தி பிரதானாம் சர்வேஷாம் விஷ்ணு ரேவ நசம்சேக. பார்வதி கேட்குறாங்க சிவபெருமான்ட்ட, பிரபு முக்தி யார் தருவார்னா? அப்போ சிவபெருமான் சொன்னார், விஷ்ணு மட்டும்தான் தர முடியும், வேற யாரும் தர முடியாது. ஜீவனுக்கு மோட்சத்தை வந்து பகவான் மட்டும்தான், முகுந்தன் மட்டும்தான் தர முடியும். அதனால கிருஷ்ணருக்கு முகுந்தன் பேர். முக்தி அளிப்பவர் முகுந்தன். முக்தியை பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாரும் எந்த தேவதையும் கொடுக்க முடியாது. அதனால வரதராஜர் கொடுக்கக்கூடிய வரன்றது முக்தி. அப்ப பக்தனுக்கு என்ன முக்தி வேணும்? வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷம் வதிம்பா நஜான்யம் வரேகம் ந வரேச தபிகா. எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு வைகுண்ட பிராப்தி வேண்டாம், எனக்கு தேவலோக பிராப்தி வேண்டாம். அப்ப உங்களுக்கு என்னதாங்க வேணும்? இதம் தே வபுர்நாத கோபால பாலம் சதாமே மனஷா அபிலாஷக்கிமன். அபிலாஷ்னு ஆசை. சரி, ஒரு பக்தனுக்கு என்னங்க ஆசை? அவர் ஒரு வரமும் வேணாங்கிறார். எனக்கு தேவலோக பிராப்தியும் வேண்டாம், எனக்கு முக்தியும் வேண்டாம். சரி, என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னதான் ஆசை உங்களுக்கு? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை உங்களுக்கு? என்ன ஆசை இருக்கு? அந்த பாலகோபாலனின் தாமரை திருப்பாதம் எப்பொழுதும் என் இதயத்தில் நீங்கா இடம்பெற்றிருக்க வேண்டும். வேறு வரங்கள் வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த பாலகோபாலனுடைய தாமரை திருப்பாதம் இதயத்தில் எப்போதும் நீங்கா இடம்பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் பகவான் வரதராஜன். சரி, சைத்தன்ய மகாபிரபு என்ன பிரார்த்தனை பண்றாரு? ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து கீ துவயி. கிருஷ்ணா, எனக்கு ஜனங்கள் வேண்டாம், எனக்கு ஃபாலோவர்ஸ் வேண்டாம். என்னங்க, நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் விரும்புவாங்க, நீங்க வேணாங்கிறீங்களே. வேணாம். சரி, வேற என்ன வேணும்? எனக்கு தனம் வேண்டாம். என்னங்க தனம் வேணாங்கிறீங்களே? இந்த உலகத்துல எல்லாரும் தனத்து பின்னாடி தான் போறாங்க, தனம் வேணாங்கிறீங்களே. சரி, வேற என்ன வேண்டும்? நான் தனம் சுந்தரி, அழகான பொண்ணு வேண்டாம், அழகான பையனும் வேண்டாம். அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? சரி, மோட்சம் வேணுமா? அதையும் கேட்கல. வரம் தேவ மோட்சம் ந மோட்சம் இல்ல நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதி மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே. எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிறவி கொடுத்தாலும். அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பவதார் பக்தி அகை துகி. எந்த பக்தி? அகை துகி துவயி. பக்தினா சும்மா நம்மள மாதிரி பக்தி இல்ல, கலப்படம் இல்லாத பக்தி. அகை துகி பக்தி அகை துகி துவயி. அந்த பக்தியில எந்த உள்நோக்கும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, அதுல கலப்படமே கிடையாது. அதுதான் தூய பக்தி. இது யார் கேட்க சொல்றா?
நம்ம என்ன கேட்குறோம், அதுக்கு நேர்மாறாதான் கேட்கும். ரைட்டா? இப்போ வித்தியாசம் தெரியுதா? அடுத்தது கடைசியாக போகிறது ரெட்டை திருப்பதி. அங்கே 2 பெருமாள், ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி ஒரே இடத்துல 2 பெருமாள் இருக்கார். ஒரு பெருமாள் பேர் தேவபிரான், இன்னொரு பெருமாள் அரவிந்த லோஷனர். தேவபிரான் தேவர்களுக்காகவே தரிசனம் கொடுத்தார். தேவர்கள்லாம் ஒரு சமயம் என்னாச்சு, தேவர்கள்லாம் ஒரு ஹரே கிருஷ்ணா, தேவர்கள்லாம் ஒரு சமயம் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. தாபரபரணி ஆற்றங்கரையில் அவங்க தோஷம்லாம் போகணும், இங்கே பிரார்த்தனை பண்ணால் பகவானே தரிசனம் கொடுத்தார் தேவர்களுக்கு. தேவர்கள் கூட பகவான் அவளை சுலபமாக பார்க்க முடியாது. கிருஷ்ணன் சொல்றார் பகவத்கீதையில், தேவர்கள் கூட அவர் சுலபமாக பார்க்க முடியாது. என்ன சொல்றாரு, அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, ஐயோ ஸ்லோகம் மறந்துருச்சு. அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, நான் முன்னாடி இருக்குன்னு இந்த ரூபம், சுதுர்தர்ஷம் இதம் ரூபம். சுதுர்தர்ஷம், சுதுர்தர்ஷனம் ரொம்ப ரொம்ப அரியுது, அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவான ஸ்ரீ என்மம. அர்ஜுனா, இப்போ முன்னாடி நீ என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களே அந்த ஷாமசுந்தரன் பார்த்தசாரதி, இந்த பகவான் இந்த ரூபத்தை பார்த்தசாரதிய ஷாமசுந்தரனை தேவா அப்பியசிய ரூபஸ்ய, தேவர்களே பார்க்க முடியாது, நித்தியம் தர்ஷன தேவர்கள் தவம் பண்றாங்களா அந்த ரூபத்தை பார்க்கணும். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களா தவம் பண்ணிட்டு இருக்காங்க, பகவானுடைய ஷாமசுந்தர ரூபத்தை பார்க்கணும். இன்னைக்கும் விருந்தாவனத்துல பிரம்மா 4 மலைகளா இருந்து தவம் செய்யறார் ராதாகிருஷ்ண லீலைகளை பார்க்கணும்னு. சிவபெருமான் ஒரு பர்வதமா இருந்து தவம் செய்யறார் பகவானுடைய பால்ய லீலைகளை பார்க்கணும். அதனால பகவானுடைய லீலைகளை காண்பது தேவர்களுக்கு அரிதானது. அந்த தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ண பகவானுக்கு தேவபிரான தரிசனம் கொடுத்தார் தாமிரபரணி ஆற்றங்கரையில். அப்போ அந்த தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க, பகவானே நீங்க இதே ரூபத்தில் இங்கிருந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுங்க, நாங்க பார்த்த மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இப்போ நாங்கள் எப்படி உங்களை தரிசனம் பண்ணமோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கட்டும். கலியுகத்தில் மக்கள்லாம் உங்களை தரிசனம் பண்ணி தூய்மை அடையட்டும். தாமிரபரணி ஆற்றில் குளிச்சு தாமிரபரணி தண்ணி குடிச்சு உங்களை தரிசனம் பண்ணி அவங்க பிறவி பயன் அடையட்டும், பாவங்கள் எல்லாம் போக்கிக்கிட்டும், தூய்மை அடையட்டும், உங்க நாமத்தை சொல்லட்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ தேவர்களுக்காக வேண்டி பகவான் தேவப்பரானா வந்தார். அப்ப அங்க ஒரு பிராமணர் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு, சுப்ரபர்னு ஒரு பிராமணர். அவர் என்ன பண்ணுவார், தினமும் தாமிரபரணி ஆற்றுல இருந்து தாமரைப்பூ எடுத்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவார். சுப்ரபர் என்ன பண்ணுவாரு, தாமிரபரணி ஆற்றுல இருந்து தாமரைப்பூ எடுத்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவார். தாமிரபரணி ஆறுக்கும் அந்த தேவபிரான் கோயிலுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வரும், கொஞ்சம் நடந்து போகணும். இப்ப நம்ம நடந்து போகணும் இல்லையா, ஆற்றுல குளிக்க அவ்வளவு தூரம் வரும். அப்போ ஒரு நாள் இந்த பிராமணுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. வயசானாலும் என்ன பண்ணாரு, சேவையை விடவே இல்லை. வயசானாலும் தினமும் போய் நடக்கவே முடியல, ஆனாலும் போய் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு தாமரை பூல எடுத்து தேவபிரானுக்கு கொடுக்குறாரு. ஒரு நாள் ரொம்ப முடியல, நடக்கவே முடியல. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், காய்ச்சல் வந்தாலே ஜெபமாலை தொட மாட்டோம். காய்ச்சல் வந்துருச்சு, இல்லை தலை வலிக்குது, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஜெபமாலை தொட மாட்டோம். அப்புறம் போட்டு புஷ் பண்ணணும், போட்டு ப்ரெஷர் கொடுத்து புல்டோசர் வச்சு நகர்த்துற மாதிரி நகர்த்தி அப்படி புஷ் பண்ணி அவங்கள ஒரு மாலை ஜபிக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு யுகமே போயிடும். ஒரு பசங்களை ஒரு மாலை ஜபிக்க வைக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு யுகம் போயிடும், உயிரே போய் வந்துடும். அப்படி கண்டிஷன் தான் இப்போ இருக்கு. ஆனால் சுப்பரபர் என்ன பண்ணாரு, அந்த முடியாத வயசுல கூட தாமரைப்பூ எடுத்து போய் பகவான் கொடுக்கணும்னு போனா, இப்படி தாமரைப்பூ எடுத்துட்டு திரும்புறாரு, பகவான் பின்னாடி நிற்கிறார். சுப்ரபா, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, நானே வந்துட்டேன், எனக்கு இங்கேயே சாத்திருந்தார். அப்படியே பார்த்த உடனே அந்த சுப்ரபுடைய கண்ணெல்லாம் அப்படி கண்ணீர், உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு அடிச்சு, நாவெல்லாம் தழுதழுத்து போய், கிருஷ்ணா, கிருஷ்ணரை பத்தி என்ன சொல்றாங்க குந்தி தேவி, நம பங்கஜ நாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. தாமரைக்கு நிறைய பேர் இருக்கு, புண்டரீகம், அப்புறம் கமலம், பங்கஜம், அரவிந்தம். அப்போ பகவானுடைய கண்கள் அரவிந்தாக்ஷன், தாமரை இதழ் போல, புண்டரீகாட்ச பெருமாள், தாமரை இதழ் போல கண்கள். இவர் பார்த்தா பகவானுடைய நாபி தாமரை பூ மாதிரி மிருதுவா இருக்கு, அவருடைய பாதங்கள் தாமரை பூ போல அலங்கரிக்கப்பட்டிருக்கு,
அவர் தாமரை பூக்களாவே மாலை அணிஞ்சிருக்காரு. அந்த பகவான் அவர் முன்னாடி நிற்கிறார், அரவிந்த லோஷனர், அரவிந்த பெருமாள். அப்படியே சாஷ்டாகம் நமஸ்காரம் பண்ணி அழுது கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டார். நான் கஷ்டப்படக்கூடாது, நீ இவ்வளோ தூரம் நீங்கள் என் பின்னாடியே நடந்து வந்தீங்களேன்னு. ஆமாம், நீ இவ்வளோ சேவை பண்ணுற, நீ எனக்காக போய் அவ்வளோ தூரம் தாமரைப்பூ எடுத்துன்னு வந்த, என்னால் தாங்க முடியல, அதை நானே வந்துட்டேன்னு. சனாதன் கோசாமி என்ன பண்ணிட்டு இருந்தாராம், சனாதன் கோசாமி விருந்தாவனம் வந்த போது தினமும் கோவர்த்தன் மலையை பரிக்கிரமம் பண்ணுவார். கோவர்த்தன் மலை பரிக்கிரமம்னு எவ்வளோ தூரம் தெரியுமா? 22 கிலோமீட்டர். இப்போ 1 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கே புஷ்வான மாதிரி ஆயிட்டீங்க எல்லாம். இத்தனைக்கு சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க, 1 கிலோமீட்டர் கூட இல்லை, தாமிரபரணி நதிக்கு போயிட்டு வந்தது புஷ்வான மாதிரி ஆயிட்டீங்க. சனாதன் கோசாமி ஒரு நாளைக்கு 22 கிலோமீட்டர் கோவர்த்தன் பரிக்கிரமா செய்வார். கோவர்த்தன மலையை சுற்றி வருவார். எத்தனை நாளைக்கு? தினமும், ஒரு நாளைக்கு தினமும் அவருடைய சேவை என்னன்னா கோவர்த்தன மலையை சுற்றி வரணும். ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனந்த் சேவை விடல. பிருந்தாவனம் வந்த அன்னைக்கு உறுதி எடுத்துக்கிட்டாரு, இந்த கோவர்த்தனமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை, அதனால நான் கோவர்த்தனத்தை சுற்றி வலம் வருவேன், பரிக்கிரமா செய்வேன், அது பாத சேவனம், நான் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். வயசாகி நடக்கவே முடியல. கிருஷ்ணரே வந்துட்டாரு, சனாதனா ஏன்பா அப்படி கஷ்டப்படுற, உனக்கு தான் வயசாயிடுச்சு இல்லைன்னா. இல்லை பகவானே, நான் கோவர்த்தனை சுற்றி வரணும் விரதம் இருக்கேன், நான் கோவர்த்தனை சுற்றி வரணும்னு விரதம் இருக்கேன், தபம் எடுத்திருக்கேன், உறுதி எடுத்துட்டு இருக்கேன், அதை நிறுத்த மாட்டேன். அப்போ பகவான் என்ன பண்ணாரு, அந்த கோவர்த்தனை ஒரு ஷீலா எடுத்து தன் பாதத்தை பதிச்சு கொடுத்துட்டாரு. நீ இதை சுற்றி வந்தா போதும், கோவர்த்தனை சுற்றி வர வேண்டாம், என்னுடைய பாதம் இருக்கு. அதனால பகவான் ஒருபோதும் தன் பக்தர்களை கஷ்டப்பட விடவே மாட்டார். ஆனா பக்தர்கள் பாருங்க, பகவானுக்கு சேவை பண்றதை கஷ்டமாவே நினைக்கல. அந்த மாதிரி அரவிந்த லோஷனர் வந்து நின்னாரு. அப்புறம் அந்த பக்தர் சொன்னாரு, பிரபு, பகவானே, எம்பெருமானே, அரவிந்தாக்ஷா, நீங்க இப்படியே எல்லாருக்கும் தரிசனம் கொடுங்கன்னாரு. அதனால ஒரே கல்லுல ஒரே இடத்துல 2 திவ்ய தேசம் இருக்கு. தாமிரபரணி ஆற்றங்கரையில தேவபிரானும் இருக்காரு, அரவிந்த லோஷனரும் இருக்காரு. அப்போ ஹோல் ஹிஸ்டரி என்ன சொல்லுது, நவத்திருப்பதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த நவத்திருப்பதி யாத்திரையில ஹோல் ப்ரோக்ராமுடைய கன்க்ளூஷன் என்ன, முடிவு என்னது, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தூங்குனது தான் மிச்சம், இல்லை தூக்கம் போனதான் மிச்சமா? சரி, பகவானுடைய கருணை எப்படி அடைவது? பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும். அப்புறம் என்ன, நவதிருப்பதி யாத்திரை வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பக்தர்களோடு பகவான் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, பக்தர்களுக்காகவே பகவான் தோன்றுகிறார், பக்தர்களுக்கு பிரியமானவரா இருக்கார், பக்தர்கள் தன் வாழ்நாள் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அப்ப பக்தி தொண்டு எவ்வளவு உன்னதமானது, பக்தர்கள் எவ்வளவு உன்னதமானவங்க, பகவானுடைய சேவை எவ்வளவு உன்னதமானது, பகவான் எவ்வளவு உன்னதமானவர், அவருடைய நாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, ஆச்சாரியர் எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க, பக்தர்கள் எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க. அதனால நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாடைய கருணை இல்லைன்னு இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம வரவா செய்வோம். பிரபுபாதர் நம்ம வாழ்க்கையில வந்ததுனாலதான் மகாபிரபு யாருன்னு தெரிஞ்சது, இந்த பெருமாளுடைய மகிமையெல்லாம் தெரியுது, ஆழ்வாருடைய மகிமை தெரியுது, ஆச்சாரியருடைய மகிமை தெரியுது, பக்தி தொண்டருடைய மகிமை தெரியுது, கிருஷ்ணர் முதல்ல யாருன்னு தெரிஞ்சு. இல்லாட்டி 10ஓட 11 தான் வச்சிருப்போம். ராமசாமி, கந்தசாமி, முன்னுசாமி, சின்னசாமியோட கிருஷ்ணசாமியும் வச்சிருப்போம். எல்லா சாமியோட என்ன சாமி, எல்லா சாமியும் ஒண்ணுதான் சாமி. அது முன்னுசாமியா இருந்தாலும், கருப்பு சாமியா இருந்தாலும், கிருஷ்ணசாமி, ராமசாமி, எல்லா சாமியும் ஒரே சாமி. ஐயப்ப சாமி யாரை மாலை போட்டால் யார் பார்த்து சாமி. ஆனா பிரபுபார் என்ன பண்ணாரு, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், கிருஷ்ணரை விட உயர்ந்த உண்மை இல்லை, கிருஷ்ணர் தான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதனாலதான் பிரபுபார் என்ன பேர் வச்சாரு, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு பக்தி இயக்கம், கிருஷ்ண உணர்வு இயக்கம். அதனால நம்முடைய அல்டிமேட் கோல் வந்து கிருஷ்ணா. பிரபுபார் தெளிவா சொல்லியிருக்காரு, ஜீவாத்மாவுடைய அல்டிமேட் கோல் கிருஷ்ணா. அந்த இலக்கை அடைவதற்கான ஒரே வழி என்னது, கிருஷ்ணரை அடைவதற்கான ஒரே வழி என்னது, பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துல ரொம்ப சுலபமானது இது ஹரிநாம ஜபம். ஆனா நமக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா அது சுலபம். ஹரிநாமம் சுலபம், ஆனா நமக்கு கஷ்டம். சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது, கண்ணுல கண்ணீர் வர மாட்டேங்குது, வாயை திறந்தா கொட்டாய் வருது, தூக்கம் வருது.
நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்திர் தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா ஏதா திருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர் தெய்வமே விகாஜனி நானுராகு. கிருஷ்ணா எம்பெருமானே, கிருஷ்ணா கேசவா, உங்க நாமத்துல முழு சக்தி வச்சிருக்கீங்க. அந்த நாமத்தை சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் ஒரு பொருட்டும் கிடையாது, ஒன்றும் தேவை கிடையாது. ஆனாலும் பாருங்க, நான் ரொம்ப துர்பாகியசாலியா இருக்கு. எப்ப எனக்கு இது நடக்க போகுது? சைத்தன்யா அப்படி கேட்கிறார், எப்ப நடக்க போகுது? நயனம் கலத ஸ்ருதாரயா வதனம் கத்கத ஹிருதயா கிரா புலகை நிசிதே பபுகதா தவநாம கிரகனே பவிஷ்யதி. கிருஷ்ணா, உங்க நாமத்தை சொல்லும் போது எப்ப கண்ணுல கண்ணீர் வரும், எப்ப நான் தழுதழுக்கும், எப்ப மயிர் குத்திட்டு நிற்கும். இப்ப என்ன நடக்குது? தூக்கம் தான் வருது. நாம எப்ப முடியும், மாலை எப்ப தூக்கி வைக்கலாம், யோ பார்த்தா கேட்டுருவாங்களே, ரிப்போர்ட் போடலன்னு சொல்லிடுவாங்களே, சாதாரண ரிப்போர்ட்ல கொடுக்கலையே, 16 மாலை பண்ணியான்னு கேட்பாங்களே, கேட்டா வேற பரவாயில்ல, கண்டபடி திட்ட வேற செய்யறாங்களே, என்ன செய்யறது? வேற வழியே இல்லைன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாம ஜெபம் வேற வழியே இல்லை பண்றதுக்காக இல்ல, இதுதான் ஒரே வழி என்று ஏற்றுக்கொள்றது தான். இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. இந்த ஒரே வழிதான் இருக்கு. ஆனா அந்த வழி நமக்கு பெரிய வழியா இருக்கு. அந்த வழி நமக்கு பெரிய வழியா இருக்கு. காரணம் என்னது? அதுல இருந்து ருச்சியே வரல, நாமத்துல ருச்சி வரல. ஏன் நாமத்துல ருச்சி வரல? ஏன் நாமத்துல ருச்சி வரல? வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவர்கிட்ட பணிவா நடந்துக்கணும், கேள்வி கேட்கணும், அடக்கமா நடந்துக்கணும், நாமத்தோட மகிமைகளை பத்தி கேட்கணும். அப்பதான் நாமத்துல ருச்சி வரும். சுஷ்ருஷோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சி சாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். வியாசதேவர் என்ன சொல்றாரு? யாருக்கு வாசுதேவ கதால ருச்சி வரும், கிருஷ்ண கதையில யாருக்கு ருச்சி வரும்? சாயன் மகத் சேவையா விப்ரா, யாரு பக்தருக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அதனால எப்பவுமே வைஷ்ணவருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும், அவங்க சொல்படி நடக்கணும். அப்பதான் இதெல்லாம் ருச்சி வரும், பக்தியில, சாதனால, நாமத்துல எல்லாம். அதனால இந்த யாத்திரையுடைய மெயின் பர்பஸ் என்னது? எல்லாரும் ருச்சி வரணும். அதனால பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், வைஷ்ணவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, எனக்கு நாமத்தில் ருச்சி வரணும், எனக்கு வைஷ்ணவருக்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு பகவானுடைய சேவையில் எப்போ இருக்கணும், நான் பகவானுடைய தாமரை பார்த்து மறக்கக்கூடாது, எனக்கு பௌதிய கலங்கள்லாம் என்கிட்ட போகணும், பௌதிய ஆசை என்கிட்ட போகணும், கிருஷ்ணர் மேல பட்டுதல் வரணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு. சரி, போலாம்.